தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோவாக இருக்க ஹீரோவோட கெரியர் இம்பார்ட்டன்ட் மூவியாக அமைஞ்ச 4 படங்களை பார்க்கலாமா? இந்த 4 படங்களுமே இந்த ஹீரோவோட கெரியரை மாற்றின படங்க. ஓகே, யார் ஹீரோன்னு தானே கேட்குறீங்க? இளைய தளபதி விஜய். அவரோட 4 படங்களை பார்க்கலாம். பூவே உனக்காக. என்னதான் இவர் 1992 ஹீரோவாக நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே இவரை மக்கள் ஹீரோவாக ஏற்றுக்கல. 8 படங்கள் 4 வருஷத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எதுவுமே பெரிய அளவில் ஹிட் ஆகலை. 9வது படமாக ரிலீஸ் ஆன பூவே உனக்காக படம் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹிட் ஆகி விஜயை ஹீரோவை ஏற்றுக்க வச்ச படமாக இந்த படம் அமைஞ்சுது. குறிப்பாக பெண்கள் நிறைய பேருக்கு பிடிச்சி பெண் ரசிகைகளும் நிறைய பேர் ஆனாங்க. 250 நாளுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இந்த படம். இந்த படத்துக்கு 2 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒன்று நம்ம பார்த்தது, இன்னொன்று 2 பேரும் சேர்ற மாதிரி. படம் February 16 ரிலீஸு, ஆனால் மதுரையில் மட்டும் 15ஆம் தேதியே ரிலீஸ் ஆகிருக்கு. இது மிகப்பெரிய ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுமே டைரக்டரோட கான்ஃபிடென்ட்னால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு செமையான ரெஸ்பான்ஸ் இருந்தனாலையும் கிளைமேக்ஸையும் மக்கள் ஏற்றுக்கிட்டனாலையும் அப்படியே விட்டுட்டாங்க. இந்த படம் தான் விஜய்க்கு ஹீரோ என்ட்ரி படமாக அமைஞ்சுது. கில்லி 1996 ஹீரோவாக இவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. அதுக்கப்புறமா 8 வருஷம் கழிச்சு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிது ஆக்ஷன் ஹீரோவா. இதுக்கு முன்னாடி காதலிக்கிட்ட காதல் வசனங்கள் பேசிட்டு இருந்த இவர் மெதுவாக காய் நகர்த்தினார். மாசான வசனங்கள், பகவதி, திருமலை மாதிரியான படங்களில் பேசி ஒரு பக்காவான கமர்ஷியல் ஹீரோவாக மாறிட்டு வந்த டைமில் லட்டு மாதிரி அமைஞ்ச படம் தான் கில்லி. இந்த படத்தை பற்றி சொல்லணுமா என்ன? ஒரு பக்காவான கமர்ஷியல் படத்துக்கு தேவையான எல்லா அம்சங்களும் பக்காவாக பொருந்தி இருக்கு. மாசான இன்ட்ரோ சாங்கு, செமையான வில்லன், எல்லாமே பக்காவாக அமைஞ்ச படம் தான் இது. இந்த படத்துக்கு அப்புறமா குழந்தைகளோட ஹீரோவாக மாறிட்டார். அதுவும் இல்லாமல் இது ஒரு ரீமேக் படம். அந்த படத்தில் இருந்த நிறைய விஷயங்களை மாற்றி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் டைரக்டரு. அவர் பண்ணின மாற்றங்களால் தான் விஜயோட கெரியரையவே மாற்றிருக்கு. போக்கிரி 2004 கில்லினா 2007 போக்கிரி. இந்த படத்தில் ஃபைட் இருக்காது, ஃபைட்டில் தான் படமே இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் ஊர் தியேட்டரில் டிக்கெட்டுக்காக நின்ன கூட்டம் தியேட்டர் காம்பவுண்டை தாண்டி ரோட்டில் நின்று டிராஃபிக் ஜாமே ஆகிருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த படம். போக்கிரி படம் எப்படி கில்லியிலிருந்து வேறுபடுதுன்னா விஜயோட லுக்கும் படத்தில் இருந்த பாடி லாங்குவேஜும் தான். அதில் ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. இந்த படத்துலேயும் எக்கச்சக்க சண்டை. கில்லியில் ஃபேனான சின்ன பசங்க எல்லாம் இந்த படத்தில் தீவிரமாக மாறி இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசில் எல்லாத்துக்குமே சண்டைனா ரொம்பவும் பிடிக்கும். அதுவும் இதில் பயங்கரமாக இருக்கும். இந்த பிஜிஎம்மும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த படம் தான் இவரை மாசான ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றின படமாக அமைஞ்சிச்சு. படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர். துப்பாக்கி போக்கிரி படத்துக்கு அப்புறமா இவரோட கெரியர்லேயே ரொம்பவும் கஷ்டங்களை தந்த வருஷங்களாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட பெரிய ஹீரோவாக வளர்ந்து வந்துட்டு தான் இருந்தார். அதனால் பெருசாக தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட 9 படம் 4 வருஷத்தில் தந்தார். ஒன்று கூட பெரிய ஹிட் ஆகலை. நிறையா படங்க டிசாஸ்டர் ஆச்சு. நிறையா ட்ரோல்ஸும் இவரை நோக்கி வந்துச்சு. காவலன் மாதிரியான ஃபீல் குட் மூவிஸ் வரும்போது சிறுத்தை, ஆடுகளை மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த டைமில் சூர்யா பீக்குக்கு வராரு. விஜய் படங்களோட கிளாஸும் ஆகுது. விஜயே என்னோட படத்தை தனியாக ரிலீஸ் பண்ண விடுங்கன்னெல்லாம் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். அரசியல் தலைவர்கள் மூலியமாகவும் நிறைய தடங்கல்கள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த டைமில் 2012 ஒரு படத்துக்கு நிறைய எதிர்ப்பு, முஸ்லீம்களுக்கு அகென்ஸ்டாக இருக்குது, மதத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னெல்லாம் சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இருந்தாங்க. எந்த படமுமே அதுக்கு தேவையான காலத்தை அது எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும் பற்றையில் தயாராகிட்டு இருந்துச்சு. இதுக்கான காலம் வந்ததுமே ரிலீஸ் ஆச்சு. இதுவரை 20 வருஷத்தில் பார்க்காத விஜய் ரொம்பவும் ஸ்டைலாக, ரொம்பவும் கெத்தாக, ரொம்பவும் ஸ்மார்ட்டாக இந்த படத்தில் பார்த்தாங்க. ஆக்ஷனில் ஒரு திமிரு, ஒரு ஸ்வாகும் வேறு லெவலாக இருந்துச்சு இந்த படத்தில். எத்தனை முறை பார்த்தாலுமே சலிக்காத ஒரு படத்தை தந்தாங்க. பசியில் இருந்த ரசிகர்களுக்கு ஒரு படையிலேயே போட்டார் விஜய். தாறுமாறாக ஓடிச்சு. இதுக்கப்புறம் தான் விஜய் இவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனையே அப்படியே மொத்தமாக மாற்றினார். இதுக்கப்புறம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காகவும் மாறினார். இதை நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலினாலும் சரி, இதுதான் நெசம். இந்த 4 படங்க விஜயோட கெரியரில் வரலினா இவரோட கெரியர் இப்படி இருந்திருக்குமா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு எதனா ஹீரோவை பற்றி பேசணும்னு நினச்சா யாரைங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.